ஞானத்துக்காரர்கள் என்று பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது 9ஆம் வசனத்துல, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்கையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏன் தெரிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம்னா, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அவருடைய சாயல் என்ன? சில நேரம் சொல்லுவாங்க, அப்பாவை போல பிள்ளை இருக்கிறான், வெளி ரூபத்தில் சொல்லுவாங்க. சில கேரக்டர் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவும் இப்படிதான் என்ன பண்ணுவாரு, செய்வாரு, அவங்க அம்மாவும் இப்படிதான் செய்வார், அப்படியே செய்யறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, செய்யறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்? அவருடைய சாயலை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அன்பானவர், அவர் மன்னிக்கிறவர், இல்ல அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், இல்ல அவர் ஜனங்கள் மேல பரிதபிக்கிறவர், ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவர். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையில் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட புதிய மனிதர்களை தரித்துக் கொள்ள வேண்டும். பைபிள்ல கடைசி ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடி